சார்ந்த செய்தியாளர் சந்திப்பையும் திரு காதர் மொய்தீன் கொடுத்தார். இது பற்றிய கூடுதல் கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். திமுக முந்தைய தேர்தலை விட இப்போ தொகுதிகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்காங்க. இது எல்லா கட்சிகளுக்குமான செய்தியாக பார்க்க வேண்டுமா அல்லது இருக்கும் நிலைமை இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு இது ஐயுஎம்எலுக்கான ஒரு செய்தியா தான் நான் பாக்குறேன். ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் திமுக கொஞ்சம் ஒரு 1-2 சீட் அதிகமா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது என்னன்னா, திமுக கூட்டணியில் இப்ப பாத்தீங்கன்னா முஸ்லீம் இயக்கங்கள் ஐயுஎம்எல் மட்டுமே இல்ல, ஜவஹர்லாவுடைய கட்சி, அது மனிதநேய மக்கள் கட்சி இருக்கு. அதே மாதிரி தமிழ் அன்சாரியுடைய ஜனநாயக மனிதநேய மக்கள் கட்சி இருக்கு. அப்புறம் எஸ்டிபி வேற சேர்ந்திருக்கு. ஸோ 4 முஸ்லீம் இயக்கங்கள் அங்க இருக்காங்க. 4 முஸ்லீம் இயக்கங்கள் அங்க இருக்கும்போது முஸ்லீம்களோட பிரதிநிதிகள் கொஞ்சம் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் அந்த கணக்குல தான் திமுக போறாங்க. ஆக்சுவலா ஐயுஎம்எலுக்கு 2 கொடுத்தா கூட, அவங்களுக்கு 1 குறைஞ்சா கூட, இன்னொரு முஸ்லீம் இயக்கத்துக்கு 1 கொடுக்கறது மூலமாக முஸ்லீம் பிரதிநிதிகளை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடங்களை கரெக்டா கொடுத்துடலாம், அதை காம்பன்சேட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு முஸ்லீம் பிரதிநிதியை இடம் பெறக்கூடிய வகையில இவங்களுக்கு 3 இடத்துல போட்டி போட்டாங்க. வாணியம்பாடி, தென்காசி, ஐ திங்க் சிதம்பரம் நினைக்கிறேன். 3 இடத்துல அவங்க தோத்தாங்க ஆக்சுவலா. ஸோ அதனால ஒரு இடத்த குறைச்சாங்க வச்சுக்கோங்க. அந்த ஒரு இடத்த தமிழ் அன்சாரிக்கோ அல்லது எஸ்டிபிஐக்கோ கொடுத்தாங்கன்னா அதுவும் முஸ்லீம் பிரதிநிதி அமைப்பு தானே. அதனால அப்படி ஒரு காம்பன்சேட் பண்ற ஐடியா இருக்கும். ஸோ இது ஐயுஎம்எலுக்காக கொடுக்கப்பட்ட விஷயமா கூட இருக்கலாம். திமுக தான் போட்டி போடுற இடங்களோட எண்ணிக்கையை குறைக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்குன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா நீங்க தேமுதிகவை சேர்த்திருக்கீங்க, கமலோட மக்கள் நீதி மையம் வந்திருக்கு, ஓபிஎஸ் நாளைக்கு வந்தாருன்னா அவருக்கு 2 சீட் கொடுக்கணும். ஸோ திமுக தன்னுடைய எண்ணிக்கையை குறைக்கணும். 188 இடங்களை உதயசூரியன் போட்டி போடுதுன்னா இந்த வாட்டி 18 இடங்களை கொடுத்துட்டு 170 இடங்கள் அவங்க போட்டி போடுற ஐடியாவில் இருக்காங்கன்னு அந்த மேலிட தலைவர்கள் எல்லாம் பேசும்போது சொல்றாங்க. ஸோ 170 இடங்கள் போட்டி போடுறாங்க அப்படின்னா உதயசூரியன் போட்டி போடுறதுன்னா 18 இடங்களை பிரிச்சு கொடுக்கணும். அந்த 18 இடங்களை பிரிச்சு கொடுக்குற மாதிரியான அந்த 18க்குள்ள உயர்த்தி கொடுக்கறதெல்லாம் கொடுத்துடணும் எல்லாருக்குமே, காங்கிரஸ் உட்பட எல்லாருக்குமே கொடுத்துடணும். ஸோ எல்லாருக்குமே ஒரு 2 சீட் ஏறும். சிபிஎம் இவங்களுக்கு எல்லாமே, மதிமுக, விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 சீட், காங்கிரஸுக்கெல்லாம் 2 சீட் ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கொங்கு மக்கள் கட்சி அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த கொங்கு மண்டலம் கொஞ்சம் முக்கியமான ஏரியாவா இருக்காங்க, அவங்களுக்கு குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ரொம்ப. அதே சமயம் அந்த ஐயுஎம்எல் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. 3 ஆக்கிக்கோங்க, 1 குறைச்சிக்கோங்க, 2 வச்சுக்கோங்க. ஏன்னா முஸ்லீம் இயக்கங்கள் இன்னும் 2-3 இருக்கிறதுனால அவங்களுக்கு கொடுக்கறது மூலமா முஸ்லீம் பிரதிநிதிகளை கொஞ்சம் சமமா காம்பன்சேட் பண்ண முடியுன்ற அந்த ஐடியால தான் அவங்க திமுக போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் ஆக்சுவலா. நன்றி திரு பிரியன். தற்போது ஒரு முக்கிய செய்தியையும் காட்சியும் நாம் பார்த்து வருகிறோம். திரு காதர் மொய்தீன் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு செய்தியாளர் சந்திப்பிற்கு பிறகு அங்கு அறிவாலயம் வளாகத்திலேயே அவர் மயக்கமடைந்திருக்கிறார். அவருக்கான முதலுதவி சிகிச்சை அளிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மீண்டும் அறிவாலய வளாகத்திற்குள் அவர் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். தற்போது அவருக்கான சிகிச்சை அளிக்கப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், தற்போது நிலவரம் என்ன? இந்திய யூனியன் லீக் முஸ்லீம் லீக்குடைய தலைவர் காதர் மொய்தீன் திடீரென செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு மயக்கம் அடைந்திருக்கார். அவருக்கு தற்பொழுது முதலுதவி சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. அண்ணா அறிவாலய வளாகத்திற்குள்ளேயே அவருக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இங்கிருந்து அவர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கார். தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் 10 நிமிடங்களுக்கு மேலாக பேசிக் கொண்டிருந்த நிலையில அந்த இடத்திலேயே அவர் மயக்கம் அடைந்திருக்கார். வெயிலினுடைய தாக்கம் இருக்கக்கூடிய நிலையில வயது மூப்பின் காரணமாக அவருக்கு இந்த மயக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என்ற தகவலின் அடிப்படையில் மருத்துவர்கள் அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கார்கள். இங்கிருந்து அவருக்கு அடுத்த கட்டமாக மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கார். ஆம்புலன்ஸ்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கா? அது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். தொடர்ந்து முதற்கட்ட பேச்சுவார்த்தை தற்பொழுது நிறைவடைந்திருக்கிறது. அடுத்த கட்டமாக தொகுதியுடைய எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று திமுகவும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தொகுதியுடைய எண்ணிக்கையை எங்களுக்கு உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு முதற்கட்ட பேச்சுவார்த்தை நிறைவடைந்திருக்கிறது. தொடர்ந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசித்த பிறகு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக காதர் மொய்தீன் தெரிவித்திருந்தார். அதே போல நாளைய தினம் மனிதநேய மக்கள் கட்சியோடும் அதே போல மதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை திமுக நடத்த இருக்கிறது. அடுத்த கட்டமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என அடுத்தடுத்த கட்சிகளுக்கான தேதிகளை அவர்களுக்கான அழைப்பை திமுக விடுத்திருக்கிறது. காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இதுவரை எந்த தேதியில் அவர்கள் பேச இருக்கிறார்கள் என்ற தகவல் கூறப்படவில்லை. மற்றபடி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய மற்ற கட்சிகளுக்கான அழைப்பையும் காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகளோடு பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் அழைப்பு விடுப்பார்கள் என்ற தகவல் சொல்லப்படுகிறது. காலையில முதலமைச்சரோடு இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழு முதற்கட்ட ஆலோசனை நடத்திய பின்னர் இந்த பேச்சுவார்த்தை நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி கோகுல்.